திருப்பூர்லேருந்து கோத்தகிரிக்கு கிளம்பியாச்சு. முதல்ல நமக்கு பிடிச்ச ஸ்பாட்டு கருவலூர். அங்கேருந்து பார்த்தீங்கன்னா கோத்தகிரிக்கு 60 கிலோமீட்டர் தூரம் இருக்குது. ஓகே போயிடலான்னு சொல்லிட்டு கொஞ்சம் முன்னாடி போகும்போது அன்னூர் பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த எஸ்எஸ் மார்ட்டில் இருக்கிற டீ கடையில் போய் ஒரு டீயை சாப்பிட்டுட்டு அங்கேருந்து அந்த லொக்கேஷனை பாருங்களேன், தூரமாக தெரியுது பாருங்கள், அதுதான் நீலகிரி. அப்படியே கிளம்பியாச்சு. மேட்டுப்பாளையம் தாண்டி குஞ்சப்பனை பக்கத்தில் போகும்போது இங்கே நம்ம ராகுல் காந்தி அவங்க இந்த கடையில் வந்து தான் லெமன் டீயும் வாழைக்காய் பஜ்ஜியும் மிளகா பஜ்ஜியும் சாப்பிட்டாங்களாமா. அங்கே ஒரு லெமன் டீ குடித்தேன், செமையாக இருந்துச்சு. அங்கேருந்து இந்த மலை பயணத்தை தொடங்கியாச்சுங்க. கோத்தகிரியை உண்மையாக புரிஞ்சுக்கணும்னா டூரிஸ்ட் ஸ்பாட் மட்டும் போதாதுங்க, கிராமங்களுக்குள்ளேயும் போகணும்னு சொல்லுவாங்க. அவ்வளோ அழகாக இங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு கிராமங்களும் இருக்குன்னு சொல்கிறாங்க. அந்த ரோட்டில் போயிட்டு இருக்கும்போது நம்மளுடைய மகேந்திரா காருடைய எலக்ட்ரிக் வெஹிக்கிள் நிற்குது பாருங்கள், லைன் கட்டி. பார்க்கவே அவ்வளோ பிரம்மாண்டமாக பிரமிப்பாக இருந்துச்சுங்க. நீலகிரி மாவட்டத்தில் சுமார் 1950 மீட்டர் உயரத்தில் அமைஞ்சிருக்கக்கூடியது தாங்க இந்த கோத்தகிரி. ஊட்டியை விட அமைதியான, அதிக கூட்டம் இல்லாத, இயற்கையை அதன் இயல்பான வடிவத்திலேயே ரசிக்க வைக்கக்கூடிய ஒரு மலைப்பகுதி தான் இந்த கோத்தகிரி. இங்கே மலைகளை பார்க்குறத விட இந்த மலைகளுக்குள்ளே வாழ்கிற வாழ்க்கையை பார்க்குறது தான் ஒரு தனி அனுபவம். நம்ம குடிக்கிற ஒரு கப் டீ நம்ம கைக்கு வர்றதுக்கு முன்னாடி எத்தனை மனிதர்களோட உழைப்பு இருக்குது என்பதை இங்கே வந்தால் தான் நம்மளால் உணர முடியும். கில் கோத்தகிரி, அரவேணு பகுதிகளில் தேயிலை தோட்டங்களோட படுகர் கிராமங்களும் அதிகமாக இருக்குன்னு சொன்னாங்க. அதையும் போய் பார்க்கலாம். குறிப்பாக சொல்லணும்னா படுகர் சமூகத்துடைய வாழ்க்கை இந்த மலைப்பகுதியின் வரலாற்றோட பல ஆண்டுகளாக பின்னி பிணைந்திருக்குதுன்னு சொல்கிறாங்க. விவசாயம், தேயிலை, மலைக்காய்கறிகள், பாரம்பரிய உணவுகள், கிராம வாழ்க்கை, இவை எல்லாமே இன்னும் இங்குள்ள வாழ்க்கையின் ஒரு பகுதியாக இருக்குது. அவருடைய பாரம்பரிய உடை, மொழி, நடனம், திருவிழாக்கள் கோத்தகிரியை ஒரு சுற்றுலா தலமாக மட்டும் பார்க்காம ஒரு உயிரோட்டமான கலாச்சார ஊராகவும் பார்க்கக்கூடிய வாய்ப்பு இருந்தால் கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க. நாங்கள் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கோத்தகிரிக்கு வந்துட்டோம். கோத்தகிரி உண்மையிலேயே அருமையான அற்புதமான ஒரு கிளைமேட்டை கொடுக்குது. அப்படியே நமது புரட்சி தலைவர் எம்ஜிஆர் சிலையை தாண்டி நாங்கள் கோத்தகிரிக்குள்ளே வந்துக்கிட்டோம். நீங்களும் ஒரு முறை வாய்ப்பு இருந்தால் கோத்தகிரிக்கு போயிட்டு வாங்க.